பதிலாக என்னை கொண்டிருந்தாள். பூஜா, பூஜா, நீ எப்போது வந்தாய்? டாக்டருடன் பேசினேன், கேட்டேன். கதவை திறந்தால் அதை துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துச் செல்வேன். ஓ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கிருந்து போ. இது நம் எதிர்காலம் குறித்து தான் செய்கிறேன். நான் சொன்னேன், வேலை செய்யவில்லை என்றால் விட்டு விடுவேன். பூஜா, நான் அந்த சுபத்தை விரும்பவில்லை. நீ உன் சுபத்துக்காக இதை செய்கிறாய். ஆமாம், நான் எப்போதும் உன்னுடன் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க விரும்புகிறேன். உன்னை மகிழ்ச்சியாக்கவும் உன் முகத்தில் எப்போதும் புன்னகை மலர வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் உன்னுடன் சேர்ந்து இனிய குழந்தைகள் பெற்று குடும்பமாக சந்தோஷமாக நீ வாழ என் இடத்தில் விரும்புகிறேன். இருந்தால் புரியும். பங்காரம், ப்ளீஸ். அதனால் தான் டாக்டருடன் உறவு கொள்ள ஒப்புக்கொண்டேன். ப்ளீஸ். ஒரு தவறு செய்யவில்லை என்றாலும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்போம். பங்காரம், நீ என்னிடத்தில் இருந்தால் தான் உனக்கு புரியும். ஒரு டாக்டர் இருக்கிறார், உலகத்தின் பலர். அவர்களிடம் ட்ரீட்மெண்ட் செய்யலாம். என்னுடையது வேலை செய்யவில்லை. இந்த டாக்டர் ஒத்துக்கொள்ள நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். இன்னும் நாட்டில் உள்ள எல்லா டாக்டர்களும் ஒத்துக்கொள்வார்களா என்று கேட்கிறாயா? அதற்கு மரணமே மேல். நீ வேலை வாழ்க்கையில் உன் முகத்தை நான் பார்ப்பேன். இந்த கணம் நான் உன்னிடம் வருவேனோ இல்லையோ தெரியாமல் வாழ்க்கையில் உன் ஆண்மையை பார்க்காமல் இருக்கவும் நான் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? அந்த விஷயத்தில் நீ விஷயத்தை சீரியஸாக எடுத்துக் கொள்கிறாய். இப்படி செய்வதை நான் ஏற்க முடியாது. இப்படி செய்யாமல் இருந்தால் இதே எண்ணத்தோடு என்னை நானே செய்ய முடியாமல் இருக்கிறேன். நான் போகிறேன். பாணி வர ஃபன்னி ஃபன்னி ப்ளீஸ். என்ன, உன் காதலி மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறாள். இப்படி ஒரு விஷயம் தெரிந்து கொண்டால் எந்த காதலி ஆனாலும் சாதாரணமாக எப்படி இருப்பாள் மேடம்? நீங்க என்னப்பா இன்னும் காதல் கவிதை எழுதுறீங்க? இந்நாள்ல காதல் கிடையாது, காமம் மட்டுமே இருக்கு. ஒரு முறை காதலித்தால் தான் புரியும் மேடம். ஓஹோ, என்ன மிஸ்டர், இப்ப நீ என்னிட்ட சிகிச்சை பெற வர்றியா அல்லது எனக்கு டியூஷன் சொல்ல வர்றியா? வண்ணப்பூச்சை கழற்று, இன்ஜெக்ஷன் போடுறேன். உன் ஜங்கில் ராஜா வேலை செய்கிறானா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமா.